Hello friends, welcome to Sasi Samayal. Manaka manaka samikalam, suvaika rusikalam. ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு நல்லா சுட சுட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப குஷியாயிடுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மினி போண்டா. மினி போண்டா போடுவே ஒரு சட்னி, சாசு, கார சட்னி, தேங்காய் சட்னி அந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க. வந்ததுக்கப்புறம் இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். நல்லா ஒரு சந்தோஷமாக இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. இது எப்படி செய்யறது டேஸ்ட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படின்னு இந்த வீடியோ தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஓகே கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்ககிட்ட வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேங்க. மைதா விருப்பம் இல்லைன்றவங்க கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. பேக்கிங் சோடா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாம் ஒரு சேர கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். மைதா எடுத்து அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேங்க. நல்லா கட்டி தயிர் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கையில் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ தயிர் மாவில் நல்லா ஒரு சேர படும்படி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ அதே கப்பில் 1/4 கப் எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எந்த அளவுக்கு சேர்க்குறோன்றது ரொம்ப முக்கியங்க. இப்போ 1/4 கப்பு சேர்த்துருக்கேன். நல்லா அடித்து கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் மாவு நல்லா ப்ளஃபியாக கிடைக்கும். மாவு மறுபடியும் கொஞ்சம் கட்டியாகவே இருக்குங்க. இப்போ இன்னொரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். நல்லா இந்த மாதிரி அடித்து பிசைஞ்சாச்சுங்க. இந்த அளவுக்கு நல்ல ஒரு போண்டா பேட்டர் கிடச்சிருக்கு உங்களுக்கு. இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டுங்க. இப்போ 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து இப்போ இது செய்ய ஆரம்பிக்கலாங்க. இப்போ 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா சூப்பராகிட்டு வந்திருக்கு. நம்ம இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் எடுத்துருக்கோங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் காஞ்சிருக்கு. இப்போ ஸ்டவ்வும் மிதமான தீயில் வச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டிங்கன்னா மைசூர் போண்டா மாதிரி ஆகிடும். உங்களுக்கு மினி போண்டா சைஸ் தெரியாது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும்போது பசங்களுக்கு அது ஒரு குஷியாக இருக்குங்க சாப்பிடும்போது. நான் நிறைய சாப்பிட்டேன், இவ்வளோ சாப்பிட்டேன்னு அவங்களுக்குள்ள ஒரு ஹாப்பி ஆகிடுவாங்க. ஒரு பக்கம் நல்லா சிவந்து வந்ததும் இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி விட்டுக்கலாங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சீரகம் பிடிக்காதுன்றவங்க ஓமம் கூட சேர்த்துக்கலாங்க. மைதா மாவு இடத்துல கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் வெந்து வரட்டுங்க. மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வெந்து வரட்டும். அப்போ தான் உங்களுக்கு உள்ளே நல்லா வெந்து மேலே நல்லா மொறுமொறுன்னு உள்ளே சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ மீதம் இருக்கிற மாவையும் அதே மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க.
மிகவும் சுவையாக டேஸ்ட்டாக அருமையாக ரெடியாகி வந்திருக்குங்க நம்மளுடைய மினி போண்டா. தொட்டுக்க ஒரு தேங்காய் கடலை சட்னி, கார சட்னி, தக்காளி சட்னி சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் ஒரு வாழைப்பழ போண்டா எப்படி செய்கிறதுன்னு ரைட் சைடில் இருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.